இந்த அம்மையார் உமா மகேஸ்வரி அவர்களுடைய ஆதங்கம் என்னன்னா, என்ன பெண்களுக்கு திறமையே இல்லையா? அவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யலையா? சித்தர் காலத்துல ஒரு பேரும் சித்தர் கூடவும் இல்லாமல் போனார்கள். அவர்களை கண்டுபிடியுங்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் உலகம் நமக்கானது, ஆணுக்குமானது, பெண்ணுக்குமானது. என்ன பெண்களே, நீங்கள் ஏன் சும்மா இருக்கின்றீர்கள்? நீங்கள் சித்தர் காலத்தில் எத்தனை பேர் அங்கே பெண் தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள், கண்டுபிடியுங்கள் என்று எல்லோரையும் ஆராய்ச்சியாளராக ஆக்கச் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த உமா மகேஸ்வரி அம்மையார் அவர்கள். எனக்கும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது. நன்றி அம்மா, வாழ்த்துகள். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் நிறைய சொல்லணும். ரொம்ப நன்றாக இருந்தது. நான் உன்னிப்பாக அவர்களுடைய பேச்சை கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி அம்மா. அடுத்தது நர்மதா அவங்க பேசினாங்க. அவங்க சங்க புலவர்களை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. அதுல அவ்வை பிராட்டியார் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு அவையார் இருந்ததாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அவற்றிலே அவர்கள் பேசியது, ஔவையார் இளைஞராக தூதுக்கு போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் கனிகள் பெற்றாங்க. கனிகளை கொண்டு அதிகமானுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல சிறப்பா ஒரு சிறு பெண் அவள் இப்பொழுதுதான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ இருப்பாள் என்று அவளுடைய பேச்சு தெரிந்தது. பரவாயில்லை, தைரியமாக பேசினார்கள். அந்த ஒரு ஸ்டேஜ் மேலே பயம் என்று ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம பேசினாங்க. நன்று. அடுத்தது 3வது யார் பேசினார்கள்னா, அவர்களுடைய பெயர் எனக்கு அவ்வளவு தெரியல. நச்சல்லையாரை பற்றி ஜெயலட்சுமி அவர்கள் நச்சல்லையார் பற்றி பேசினார்கள். நச்சல்லையாரை பற்றி பேசினா புறநானூற்று பாடல்கள்ல 36க்கு மேல நச்சல்லையார் தான் பாடியிருக்காங்க. இந்த புறநானூற்று காலம்தான் தமிழ் இலக்கியங்களுக்கே, அதுவும் பெண்பால் புலவர்களுக்கே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த புறநானூற்று காலத்தில் நிறைய புலவர்கள், நச்சல்லையார், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. அதில் நச்சல்லையாருடைய பாடல்களை பற்றி நல்லா விளக்கினாங்க. ரொம்ப நன்றாக இருந்தது. அடுத்தது 3வது உதவி பேராசிரியை நாகராணி. இன்னும் பேசினாங்க. இன்னும் ஒரு நிமிஷம். 3வதாக பெண் எழுத்தாளர் மணிமேகலை என்பவர்கள் பேசினாங்க. அவங்களும் ரொம்ப அருமையாக பேசினார்கள். மணிமேகலை அவர்கள் அறக்காப்பியங்களை